ஹாய் ஆல், இன்னைக்கு கிளாஸ் 7 வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் ஆர் கட் ஒர்க் ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் ஆர் கட் ஒர்க் இந்த டிசைன் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து ரெண்டு டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் ஆர் கட் ஒர்க், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் ஓகேங்களா. இப்போ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கட் ஒர்க் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அதுக்காக இப்போ இந்த மாதிரி நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு ஷேப் ஏதாச்சும் ஸ்கொயர் ட்ரா பண்ணி போடலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஷேப்புக்குள்ளே நம்ம டிசைன் ஃபில் பண்ண போகிறோம். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா கட் ஒர்க் ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணால் ஷேப் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், நீங்கள் எந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் ஆர் கட் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கவர் பண்ணணும், ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. இது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% டிசைன் தான் இருக்கணும், மீதி 10% மட்டும் தான் ஃபில்லிங்ஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் சொன்ன மாதிரி ஓகேங்களா. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபில்லிங்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பீங்களா. ஸோ அதே மாதிரி தான் 90% வந்து 90% வந்து டிசைன் இருக்கணும், மீதி 10% மட்டும் தான் வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் பேஸ்லி போட்டு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் வந்து போட போகிறேன் ஓகேங்களா. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு எவ்வளோ ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸை கவர் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பேஸ்லி டிசைன் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கர்வ் போட்டு மறுபடியும் இப்படி வந்து ஒரு பேஸ்லி தான் ஓகேங்களா. பேஸ்லினா நம்ம எப்படின்னா ஒரு மாங்காய் ஷேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து வரைவோம் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பேஸ்லின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்லி தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது சுற்றியுமே வந்து நம்ம லீஃப் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வந்து போட்டுக்கிறோம் ஓகேங்களா. ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் பிக் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். பிக் ஹம்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து குட்டியாக லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு பேஸ்லி வந்து வரைகிற மாதிரி கண்டினியூஸாக வர மாதிரி ஃப்ளவர்லேருந்து ஒரு பேஸ்லி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்படி பேஸ்லிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும் அப்படிங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எண்டில் வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பேஸ்லி மேலே ஃப்ளவர் டிசைன் வந்து லீஃப் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளவர் பேஸ்லி ரெண்டுமே வந்து போட்டாச்சு. ஆனால் சென்டரில் வந்து கேப் இருக்கு இல்லையா, இதுக்கும் வந்து நம்ம பேஸ்லி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து டிசைன் போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் தவிர மீதி இருக்கிற ஸ்பேஸ்ல எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஷேடிங்ஸ் கொடுக்குறது நீங்கள் பிரைடல் ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஓகேங்களா, ஒரு 5 மினிட்ஸ் ஆல்ரெடி கொஞ்சமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து ஸ்மச் ஆகாது ஓகேங்களா. நான் இப்போ பேப்பரில் போடுறதுனால நான் இப்போயே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிரைடோட ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா
ஸ்மஜ்ஜாக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் டிசைன் போட்டுட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டிசைன் எல்லாம் கொடுக்கும்போது, கட்டவுட் டிசைன்லாம் கொடுக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனுமே வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த டிசைன் இந்த உள்ள போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டிசைன் வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன் தவிர மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டிசைன் தவிர மீதி இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லையுமே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட் அவுட் டிசைன் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்லிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். குட்டி 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 ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து கட் ஒர்க் டிசைன் வந்து போடணும். ஓகேங்களா? 90% டிசைன் தான் இருக்கணும். மீதி 10% மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷேடிங்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் லோட்டஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி திலகம் ஷேப் வந்து போட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த லோட்டஸ் டிசைனில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் இந்த கட் ஒர்க் டிசைன் தான். ஓகேங்களா? ஸோ ப்ரைடுக்கு போடும்போது இதுவுமே வந்து நல்லா போட்டால் வந்து நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3 லோட்டஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்னுமே வந்து நிறைய டிசைன் வந்து போடுவோம். லோட்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைனில் பார்க்கலாம். இப்போ லோட்டஸ் டிசைன் வந்து போட்டாச்சு. இந்த ஸ்பேஸ்லாம் பேஸ்லி நெக்ஸ்ட் வந்து லீஃப். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பேஸ்லி வந்து இந்த லோட்டஸை ஒட்டியே வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த லோட்டஸ் ஒட்டி கேப் வந்து கம்மியாக தான் இருக்குது. பேஸ்லி வந்து போட முடியாது, அதனால நான் லீஃப் டிசைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்ல எல்லாம் சர்க்கிள் வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா?
குட்டி கேப்ல இல்லை நான் பேஸ்லையும் போட முடியாது, லீஃபும் வந்து தனியாக ஒரு லீஃப் மட்டும் இருக்க மாதிரி போட முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த லோட்டஸ் டிசைன் தவிர மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வில் போட்டுட்டு ஹம்ஸ் வந்து போட போறோம் ஓகேங்களா. ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட போறோம். நீங்க எந்த ஃப்ளவர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களோட கிரியேட்டிவிட்டி தான், உங்க எல்லாமே வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் ஓகேங்களா. உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்க எந்த ஃப்ளவர் எந்த டிசைன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்வில் போட்டுட்டு மூணு லேயர் வந்து ஹம்ஸ் வந்து போட்டிருக்கேன், ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது மாதிரி பக்கத்துல 4 ஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து லீஃப் டிசைன் போட்டு கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ 4 ஃப்ளவர் அது மாதிரி போட்டாச்சு. மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாமே வந்து லீஃப் போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்பேஸ் குட்டி குட்டி ஸ்பேஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்ல வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வில் போட்டிருக்கேன், ரோஸ் ஃப்ளவர் தான் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதுல வந்து நார்மல் ஃப்ளவர், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் ஃப்ளவர் லோட்டஸ், தேர்ட் ஒன்ல இதுலயுமே வந்து நார்மல் ஃப்ளவர் தான். ஸ்வில் போட்டு 3 லேயர் ஹம்ஸ் வந்து போட்டிருக்கேன், ஸ்மால் ஹம்ஸ். இதுல ஃபோர்த் ஒன்ல வந்து ரோஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஃப்ளவர் டிசைனே நான் ரோஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரோஸ் இதில் வந்து பாதி ரோஸ் மாதிரி போட்டிருக்கேன், இது ஃபுல் ரோஸ், இதுலேயுமே வந்து பாதி பாதி போட்டிருக்கீங்க. மீதி இருக்க ஸ்பேஸில் லீஃப் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இந்த ஃப்ளவரில் இந்த நெகட்டிவ் ஃபீல்டிங்கில் வந்து ஒரு ஸ்வில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுற்றியுமே வந்து பிக் ஹம்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா. அங்கங்கே ஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன். ஃபைனலாக நான் 5 நெகட்டிவ் கட் ஒர்க் டிசைன் நெகட்டிவ் ஃபீல்டிங் ரெண்டு எதுனா சொல்லிக்கலாம். ஸோ 5 டிசைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்களுமே வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, நான் வந்து 5 டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே வந்து ஃபைனலாக வந்து ஃபில் பண்ணியாச்சு ஓகேங்களா. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 5 டிசைன்ஸ் போட்டுட்டு எனக்கு டோட்டலாக 10 டிசைன்ஸ் வந்து எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. ஏதாச்சும் கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.